சதீஷ் நிவாஸை அடித்துவிட்டு கையில் இரும்பு கம்பியோடு நின்று கொண்டிருந்த நேரத்தில் ஹோட்டலில் கதவு வேகமாக திறந்தது. அங்கே சூட் அணிந்து கொண்டு சில பாடிகார்ட்ஸ் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு நடுவே கோட் ஷூட் அணிந்து கொண்டு ராயல் லுக்கில் ஹேமந்த் உள்ளே நுழைந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அசாதாரணமாக இருந்தான். அவனுடைய பார்வை விஷத்தை போல ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. அவன் பார்வையிலேயே பாதி பேரை பயமுறுத்தும் அளவிற்கு பயங்கரமான ஆளாக இருந்தான். அவர்கள் உள்ளே வந்ததுமே முகம் முழுக்க இரத்த காயங்களோடு இருந்த நிவாஸ் தடுமாறிக்கொண்டே மெதுவாக எழுந்து நிற்க 2 பேரும் வேகமாக வந்து அவனை பிடித்து கொண்டார்கள். அப்போது அங்கே இருந்த நிவாஸின் பாடிகார்டு ஒருவன் நடக்க முடியாமல் மெதுவாக வந்து நடந்ததை எல்லாம் சொன்னார். அப்போது ஹேமந்தின் பார்வை விக்ரமை நோக்கியே இருந்தது. மிஸ்டர் விக்ரம், இவர்தான் ஹேமந்த், 7 ஸ்டார் குரூப்ஸோட தலைவர் என்று விக்ரமிடம் மெதுவாக சொன்னான் சதீஷ். விக்ரம் ஹேமந்தையே மேலும் கீழும் பார்த்து கொண்டு நின்றான். நிவாஸுக்கு மூளையில பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை அடிச்சிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று ஹேமந்த் சதீஷை பார்த்து கோபமாக கேட்டான். சதீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். உன் தம்பிக்கு மூளையில பிரச்சனைனா வீட்லயே வச்சுக்கோங்க, எதுக்காக இப்படி வெளியில விட்டு எல்லார்கிட்டையும் அடி வாங்குற மாதிரி வச்சுக்கிறீங்க என்று சொன்னான் விக்ரம். கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியான நிவாஸுக்கு நிஜமாவே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல அந்த பேரை சொல்லிக்கிட்டு எந்த தப்பு பண்ணினாலும் ஈஸியா தப்பிச்சுக்கலாம்னு பிளான் போட்டு பண்றானா? பார்க்குற பொண்ணெல்லாம் அடையணும்னு நினைக்கிறது, எல்லா விதமான கெட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு வெட்டியா சுத்துறவனுக்காக இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. உண்மையிலேயே உங்க தம்பிக்கு மூளையில பிரச்சனை இருந்தா சீக்கிரம் அதை சரி பண்ற வழியை பாருங்க. உங்ககிட்ட இல்லாத பணமா? எதுக்காக இன்னமும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று மீண்டும் கேட்டான் விக்ரம். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என் தம்பியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்று ஹேமந்த் கோபமாக விக்ரமை பார்த்து பேசினான். மிஸ்டர் ஹேமந்த், இவர்தான் கிருஷ்ணா ஃபேமிலியோடைய தற்போதைய லீடர் என்று அருகில் நின்று இருந்த சதீஷ் மெதுவாக சொன்னான். ஓ, அது நீதானா என்று ஹேமந்த் விக்ரமை பார்த்து அலட்சியமாக சொன்னான். ஹேமந்தின் பார்வையில் விக்ரம் ஒரு 10 வயது குழந்தையை போலதான் தெரிந்தான். சதீஷ், அவனுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறனா கண்டிப்பா அவன் கிருஷ்ணா குடும்பத்துல அவனுக்கு பெரிய பவர் இருக்கணும் என்று நினைத்த ஹேமந்த் அவனை பார்த்து, என் தம்பியை அடிச்ச உனக்கு என் கூட சவால் விடுறதுக்கும் தைரியம் இருக்கா என்று கேட்டான் ஹேமந்த். விக்ரமின் அடையாளத்தை கேட்டதும் ஹேமந்தின் முகம் ரொம்பவே இயல்பாக மாறியது. உன் பேரு கூட எனக்கு தெரியாது, அதை விட அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. என்ன சமமா நடத்துற தகுதி உனக்கு இல்லை. அப்போது ஹேமந்துக்கு பின்னால் இருந்த பெரியவர் ஒருவர் முன்னால் வந்தார். அவருக்கு சுமார் 60 வயது இருக்கும். அங்கே நடப்பதை எல்லாம் பார்த்து அவருடைய முகம் தீவிரமானது. கிருஷ்ணா ஃபேமிலியோட முகத்துக்காக தான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், ஆனா என் தம்பியை அடிச்ச உன் கையை நான் உடைப்பேன். அவன் விக்ரமை பற்றி குறைத்து மதிப்பிடுகிறான். 7 ஸ்டார் குரூப்பில் ஹேமந்த் தான் முதல் வாரிசாக இருந்தான். மேலும் அவனுக்கு உச்சக்கட்ட அதிகாரம் இருந்தது. இவர்களுக்கு என்று ஒரு தனி சாம்ராஜ்யமே குஜராத் முழுக்க நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் பிசினஸிற்காக மும்பை வந்து விக்ரம் மாதிரியான ஒரு ஆளை சந்தித்திருக்கிறான். இவன் எப்படி என்னோட கையால சாக போறான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பியை இவன் அடிப்பான்? அவனோட பல்லே உடஞ்சி தரையில விழுற அளவுக்கு அடிச்சிருக்கான். என் தம்பியோடைய கை முழுக்கவும் கொப்பளங்கள் அதிகமா இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா 7 ஸ்டார் குரூப்புக்கு தான் பயங்கரமான அவமானமா இருக்கும் என்று நினைத்தான் ஹேமந்த். ஹேமந்தின் வார்த்தையை கேட்ட சதீஷின் முகம் வெளுத்து போனது. இன்றைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்கப் போவதாக நினைத்தான். ஹேமந்த் ரொம்பவே கோபமா இருக்கிறாரு. அடுத்து இங்க என்ன நடக்க போகுதோ தெரியலையே. விக்ரம் முன்னாடியே இன்னைக்கு நைட் அவரோட ஒய்ஃபை தம்பி கூட அனுப்பணும் சொல்றாரு. கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு உசுறு போக போகுது என்று நினைத்தான் சதீஷ். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட சுரபியின் முகமும் கோபமாக மாறியது. ஹேமந்தின் வார்த்தைகள் அவளை ரொம்பவே அவமானப்படுத்தியது. அவள் மனதில் பதட்டம் அதிகமானது. அவர்களை பற்றிய எந்த கருத்தும் அவள் மனதில் அப்போது இல்லை. ஆனால் அவளுக்கு தெரிந்த வரைக்கும் 7 ஸ்டார் குரூப் உலகத்திலேயே டாப் டெக்னாலஜி மொபைல் போன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த நிறுவனம் நல்ல வலுவான நற்பெயரை கொண்டு இருக்கிறது என்று மட்டும் தெரிந்தது.
7 ஸ்டார் மொபைல் போன் என்பது இந்தியாவில் எங்கும் பார்க்கக்கூடிய ஒரு தயாரிப்பாகும். இது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும். அப்படி நல்ல மதிப்புடன் இருக்கும் ஒரு நிறுவனத்தின் சொந்தக்காரன் தன் முன்னால் இப்படி ஒரு நடத்தை கெட்டவனாக இருப்பான் என்று சுரபி கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. சதீஷ், என் தம்பி அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பாடம் சொல்லி கொடுத்தானா? அவனுக்கு பதிலா இப்போ நான் இருக்கேன் சொல்லி கொடுக்க. ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டு ஏளனமாக சிரித்தான் ஹேமந்த். உடனே அருகில் நின்று இருந்த விக்ரமை பார்த்து, என் தம்பியோட ஆளுங்கள் எல்லாம் அடிச்சிருக்கிறத பார்க்கும்போது உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி ஏதோ தெரியும் போல. அப்போ அதே வேகத்துல நீ என்னோட ஆளுங்க கிட்ட உன் பலத்தை காட்ட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். உனக்கு இனிமே இந்த பூமியில வாழ்றதுக்கான தகுதியே இல்லை. அதுக்கு பேசாம என் முன்னால மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு கெஞ்சினா ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்று ஹேமந்த் ஆணவமான முகபாவத்துடன் சொன்னான். விக்ரம் அவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் ட்ரிகர் ஆகாமல் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஹேமந்துக்கு இன்னமும் ஆத்திரம் அதிகமானது. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு அசால்ட்டா தோணுதா? நான் நினைச்சா உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் என்று சொன்னவன் கோபமாக சதீஷை பார்த்து, சதீஷ், உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். நீ என் பக்கத்துல வந்து நின்னுட்டா என் தம்பியை நீ அடிச்சதெல்லாம் மறந்துட்டு உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ அவன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா தேவையில்லாம அவன் கூட சேர்ந்து நீயும் சாக வேண்டியதா இருக்கும். அதுக்கு நீ ஓகேனா தாராளமா அவன் கூடவே இருந்துக்கோ என்று ஹேமந்த் சதீஷை பார்த்து அலட்சியமாக சொன்னான். இந்த பொடி பையனை எல்லாம் என்னோட எதிரியா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும், வந்ததுமே 2 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு போயிருக்கணும் என்று அவர்களை பார்த்து கோபமாக முணுமுணுத்து கொண்டே இருந்தான் ஹேமந்த். ஹேமந்த் உடனே தன் அருகில் நின்று இருந்த செக்ரட்டரியை பார்த்து, குணா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? 7 ஸ்டார் குரூப்ஸை டச் பண்ணுனா என்ன நடக்கும்னு இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தணும். உன்னோட திறமை என்னன்னு காட்டு. யாரும் உயிரோட இங்கிருந்து போகக்கூடாது, அவனோட பொண்டாட்டியை தவிர என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஹேமந்த். 7 ஸ்டாரின் முக்கியமான செக்ரட்டரியாக குணா இருந்தார். குஜராத்தில் அவர் மிகவும் பிரபலமானவர் மற்றும் எல்லா தற்காப்பு கலைகளும் தெரிந்து வைத்து இருக்கும் மிகப்பெரிய மாஸ்டர். அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயது இருக்கும். ஆனால் இன்று வரைக்கும் அவரை யாரும் ஜெயித்தது இல்லை. இந்த 60 வயதில் அவர் 9 பிளாக் பெல்ட்டுகள் வைத்திருந்தார். ஹேமந்த் சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காத குணா நேராக விக்ரமை நோக்கி வந்து மின்னலை போல அவனை தாக்கினார். ஆனால் அவன் கொஞ்சமும் சலனமின்றி அவருடைய அடியில் இருந்து தப்பித்து விலகினான். விக்ரம் அப்படி தப்பித்து நகருவதை பார்க்கும்போது குணாவின் முகம் மாறியது. இந்த வித்தை குணாவுக்கு மட்டும் இல்லை, விக்ரமுக்கும் தெரிந்திருக்கிறது என்று அவர் நினைத்தார். விக்ரம் அவருடைய அடியில் இருந்து தப்பித்து போகும்போது எல்லாம் அவருக்கு இன்னமும் கோபம் அதிகமாகி கொண்டுதான் இருந்தது. இப்போ நான் உங்களை அடிச்சு தோக்கடிச்சிட்டா 60 வயசு கிழவனை போட்டு அடிச்சு ஜெயிச்சிருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு எல்லாரும் என்னை கேவலமா பேசுவாங்களா? இல்ல இப்பேற்பட்ட ஒரு ஆளை அடிச்சு தோற்கடிச்சதுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்களா என்று அவர் அடியில் இருந்து தப்பித்து கொண்டே கேட்டான் விக்ரம். யாரை பார்த்து கிழவன் சொல்ற? இப்பவும் என்னை எதிர்க்க எந்த வயசு பையனாலையும் முடியாது. முடிஞ்சா என்ன தோற்கடிச்சு பாரு, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் நீ வீரன்தான்னு என்று கோபமாக சொன்னார் குணா. அப்போ ஓகே என்று சொன்ன விக்ரம் அது வரைக்கும் அவருடைய அடியில் இருந்து விலகி கொண்டு இருந்தவன் டக்கென திரும்பி அடிக்க ஆரம்பித்தான். குணா கையை பாம்பு கொத்துவது போல எல்லா விரல்களையும் இறுக்கமாக பிடித்து கொண்டு ஒரு ஈட்டி முனையை போல விக்ரமின் முகத்தை குத்துவதற்கு வேகமாக வந்தார். டக்கென அவருடைய கையை மேலே தட்டிவிட்டு விக்ரம் அவருடைய தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். அவர் கண்கள் கிறங்க அப்படியே கீழே விழ தடுமாறினார். ஆனால் ஒரு வழியாக சமாளித்து நின்றார். அதை பார்த்ததும் அங்கே நின்று இருந்த ஹேமந்துக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. குணா கூட சண்டை போடுற எவனோ 1 நிமிஷம் கூட தாங்க மாட்டானுங்க. இவன் இவ்வளோ நேரம் குணாவோட அடியிலிருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம திருப்பியும் அடிக்கிறானே என்று யோசித்தான். அந்த அடி விழுந்ததும் குணாவிற்கு கோபம் அதிகமானது. விக்ரமை பார்த்து புருவங்களை மேலே உயர்த்தி பார்த்தார். என்ன பாக்குறீங்க? அப்பனுக்கு அப்பன் எப்பவும் இருப்பான். அந்த அப்பன் என்ன மாதிரி சின்ன பையனா கூட இருக்கலாம் என்று சொல்லி சிரித்தான். கோபமாக அவனை பார்த்த குணா
மீண்டும் விக்ரமை பார்த்து 2 கைகளையும் சுழட்டி கொண்டு அடிப்பதற்காக ஓடி வந்தார். விக்ரம் வழக்கம் போல அசால்ட்டாக அவரிடம் இருந்து விலகிவிட்டு பின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். குணாவின் உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தார். உடல் முன்பு இருந்ததை விடவும் கிரக்கமானது. விக்ரம் அவரை பார்த்து லேசாக உதட்டை சுழித்தபடி, என்ன ஆச்சு, ஓகேவா என்று கேட்க, குணாவின் கண்களில் அவன் கொஞ்சம் மங்கலான தோற்றத்தில் தெரிய அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தார் குணா. உன்னை விட வயசுல பெரியவரை போட்டு இப்படி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? உண்மையிலேயே நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. உன்னை மாதிரி ஆளுக்கிட்ட எப்படி ஒரு நியாயமான சண்டையை எதிர்பார்க்க முடியும் என்று அங்கே நின்று இருந்த ஹேமந்த் விக்ரமை பார்த்து கோபமாக திட்டினான். அதை கேட்டதும் விக்ரமும் மெதுவாக திரும்பி குணாவை பார்த்து லேசாக முறைத்தான். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க இப்படியெல்லாம் மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன, சண்டையை வாக் ஓவர் பண்ணிக்கலாமா? நியாயமா ரிசல்ட் வரலனாலும் இங்கிருந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் யாரு உண்மையா ஜெயிச்சாங்கன்னு. நாளைக்கு உங்களை பார்க்கும்போது முன்னாடி இருந்த பயம் மரியாதை அதே அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, யோசிச்சுக்கோங்க என்று விக்ரம் அந்த பெரியவரை பார்த்து ஈகோவை தூண்டி விடுவது போல பேசினார். உடனே கோபமாக அங்கே இருந்த எல்லோரையும் பார்த்த குணா, எனக்கு எதுவும் இல்லை, என்னால இவனை சமாளிக்க முடியும், நான் ஒன்றும் கிழவன் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் ஹேமந்துக்கு லேசான நம்பிக்கை வந்தது. அவனும் கிட்டத்தட்ட குணாவை தூண்டிவிட நினைத்துதான் இந்த வார்த்தையை சொன்னான். அதே நேரத்தில் ஒருவேளை விக்ரம் இதில் ஜெயித்துவிட்டால் இந்த காரணத்தை சொல்லி தப்பித்து விடலாம் என்று யோசனையும் அவருக்கு இருந்தது. முன்பு இருந்ததை விடவும் குணா கண்களில் இன்னமும் வெறி அதிகமானது. அவர் இந்த முறை கோபமாக சென்று உணர்ச்சி வசத்தில் சண்டை போடாமல் நிதானமாக விக்ரமின் அசைவுகளை கவனிக்க நினைத்தார். ஆனால் குணாவின் தாக்குதல் வரைக்கும் விக்ரம் எந்த விதத்திலும் தன்னுடைய கை கால்களை அசைக்கவில்லை. கடுப்பான குணா தனது கைகளை கழட்டி கொண்டு அவனை அடிப்பது போல அருகில் வந்து திடீரென தனது வலது காலை தூக்கி விக்ரமின் கழுத்தில் ஓங்கி அடித்தார். அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விக்ரம் 2 அடி பின்னால் சென்று கொஞ்சம் சமாளித்து நின்றார். அவன் கழுத்தில் விழுந்த அடியால் ஒரு பக்கம் மட்டும் வலி அதிகமானது. அமைதியாக கழுத்தை மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டு குணாவை பார்த்தான். பின்னால் நின்று இருந்த ஹேமந்த் கை தட்டி கொண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான். என்னோட ஆளை தோற்கடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எவனும் வரலடா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் பறந்து வந்து குணாவின் மார்பில் பலமாக குதித்தான். குணா அடிப்பட்டதும் வேகமாக பறந்து சென்று ஒரு சுவரின் மீது வலி தாங்க முடியாமல் பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தார். அவருடைய வாயில் இருந்து ரத்தம் கொட்டியது. அதற்கு மேல் அவர் 1 இன்ச் கூட நகர முடியாமல் அதே இடத்தில் வலியால் குமரிக் கொண்டு இருந்தார். இதுபோல பல அடிகளை குணா இதற்கு முன்பு சமாளித்து இருந்தார். ஆனால் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு விஷயம் விக்ரமிடம் இருந்தது. அவனுடைய பலம் அசாதாரணமாக இருப்பதை பார்த்து குணா உட்பட எல்லோருமே பயங்கர ஷாக்காகி நின்றார்கள். சுரபியும் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்து நின்று இருந்தாள். விக்ரமின் முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். மற்ற எல்லோரும் அவன் அருகில் செல்ல தயங்கினார்கள். விக்ரம் கூலாக ஹேமந்தை பார்த்தான். இவர்தான் உங்களோட பயங்கரமான செக்யூரிட்டியா? சும்மா உதச்சதுக்கே பறந்துட்டாரு என்று சொல்லிக்கொண்டு நக்கலாக சிரித்தான். அந்த வார்த்தைகளால் அவமானப்பட்ட ஹேமந்தின் முகம் கோவத்தில் சிவந்தது. அவன் தலைமுடியில் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தார். விக்ரம் தன்னை பற்றி தற்பெருமை காட்டிக்கொள்வதை தாங்க முடியவில்லை. ஒரு வயசான ஆளை அடிச்சிட்டு ரொம்ப சீன் போடாத என்று ஹேமந்த் மீண்டும் குணா வயதானவர் என்ற காரணத்தை முன்னால் கொண்டு வந்தார். அப்படின்னா உன்னோட வேற ஆளுங்களை யாராச்சும் வர சொல்லு, தனித்தனியா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி வர சொல்லு என்று சொன்னான் விக்ரம். ஹேமந்த் அப்படியே பின்னால் திரும்பி பார்க்க அங்கே இருந்த யாரும் விக்ரமிடம் சண்டை போட தயாராக இல்லை என்பது போல முகத்தை கீழே குனிந்து கொண்டு நின்று இருந்தார்கள். 7 ஸ்டார் குரூப்ஸை தோக்கடிச்சு என்ன யூஸ்? இந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படி வெளியே வரன்னு நானும் பார்க்கறேன். நீ மட்டும் கிருஷ்ணா குடும்பத்தோட மெம்பரா இல்லாம இருந்திருந்தா உன்னை எப்போவோ கொல்ல பிளான் பண்ணிருப்பேன். சதீஷ், உங்க குடும்பத்துக்கு 7 ஸ்டார் குரூப்ல இருந்து இனி எந்த ஹெல்ப்பும் வராது. நீ போட்டிருக்கிற பிளான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இதனால உனக்கு தான் பெரிய நஷ்டமாகும் என்று சதீஷை மிரட்டினார் ஹேமந்த். சதீஷ் தயக்கத்துடன் விக்ரமை பார்த்து,
மிஸ்டர் விக்ரம், கிருஷ்ணா ஃபேமிலி 7 ஸ்டார் குரூப்ஸோட சேர்ந்து ஏரோப்ளேன் பார்ட்ஸ் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை பண்றதா பேசியிருக்கு. அந்த பிளானை ஹேமந்த் ரிஜெக்ட் பண்ணிட்டா கோடி கணக்கில் லாஸ் ஆயிடும் என்று சொன்னான். விக்ரம் எதுவும் பேசாமல் ஹேமந்தை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். ஹேமந்த் அவனை பார்த்து வஞ்சத்துடன் ஒரு சிரிப்பு சிரித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.